ஒரு என்டர்பிரைசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் அவருக்கு க்ளோஸ் டு த ஹார்ட். ஏன்னா அவங்க 1970s 50 இயர்ஸ் முன்னாடி ஆரம்பிச்ச பேர் மெடிக்கல் சயின்சஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ரிமெம்பர் கரெக்ட்லி ஃபார்மசி காலேஜ் ஃபஸ்ட்டு எம்எஸ்சி. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மோர் தென் 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. நாட் ஓன்லி இன் இந்தியா, இதுலேயும் சரி. London, next to my home, this institution in London was the next to my home where I was living in UK, plus Singapore எல்லா இடத்துலையுமே. மெடிக்கல் சயின்சஸ் பொறுத்த வரைக்கும் சாரோட ஃபேமிலியோட கான்ட்ரிபியூஷன், அவங்களோட மெடிக்கல் காலேஜ் ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு நான் சீஃப் கெஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். நான் அந்த ஏரியாவில் அவ்வளோ பெரிய மெடிக்கல் சர்வீசஸ் பண்ணுறாங்க ஃபார் ஆல் த புவர் பேஷண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ், யூஸ்வல் மெடிக்கல் காலேஜில் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து கம்மியாக இருப்பாங்க, பட் இட் வாஸ் ஃப்ளோயிங் வித் பேஷண்ட்ஸ். அதுவும் அந்த ஏரியாவில் ரிமோட் ஏரியாவில் அவ்வளோ பெரிய சர்வீஸ் பண்ணுறது பெரிய விஷயம். அண்ட் ஆல்சோ உங்களோட பேரண்ட்ஸ் பேரில் இந்த பாலியேட்டிவ் கேர் ஹாஸ்பிட்டல், அதுவும் இட்ஸ் பாலியேஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் இஸ் ஒன் ஆஃப் த இக்னோர் ஸ்பெஷாலிட்டி. அதுவும் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் சார். தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர். அண்ட் டாக்டர் பரணிதரன் அண்ட் டீம், வாட் டு சே, for past 7 years consistent Dishoom Dishoom Diabetes கான்செப்ட் ஆரம்பித்தோம். மெனி டைம்ஸ் வந்து நம்ம நிறைய இனிஷியேட்டிவ் ஆரம்பிப்போம், அடுத்து வந்து சஸ்டெயின் பண்ண மாட்டோம். பட் பாடி ஆர் டிசீஸ் இஸ் நாட் லைக் தட். எவ்ரி டே வி ஹேவ் டு மெயின்டைன் தட். அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஆல் சேஞ்சிங். நோபடி வாஸ் ப்ரிப்பேர் ஃபார் த கோவிட்க்கு அப்புறம் இவ்வளோ ரைஸ் இன் கார்டியாக் டிசீசஸ் அண்ட் மெட்டபாலிக் டிசீசஸ் அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து இப்போ தான் நமக்கு டாக்டர் கம்யூனிட்டி மத்தியிலேயே அவேர்னஸ் வந்து இருக்கு. அண்ட் லாஸ்ட் இயர் நம்ம மொபைல் டயபெட்டிக் கிளினிக் ஆரம்பிச்சப்போ அதோட பெரிய கம்யூனிட்டி ரிவல்யூஷன் என்னென்னா, யூ வாண்டட் டு கோ அண்ட் செக் ஃபார் டயபெட்டிஸ், பட் வி ஃபவுண்ட் தட் மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட்ஸ் வேறு ஒபிசிட்டி இருந்தது. அண்ட் ஆல்சோ இப்போ இந்த பிசிஓஎஸ் நிறைய இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் ஆல் ஆர் தேர். ஸோ தட்ஸ் வை வி ஆர் திங்கிங், ஸோ வி cannot be treating diabetes on its own. Diabetes itself is a multi-system disease. Diabetes வரப்போ it's not just that blood sugar and insulin மட்டும் கிடையாது. It itself is a multi-system disease. Not only that, the entire metabolic disease spectrum gets affected. So யூஸ்வலாக இது பார்த்தீங்கன்னா இப்போ பேஷண்ட்ஸ் வரப்போ எனக்கு டயபெட்டிஸுக்கு டயபெட்டாலஜிஸ்ட் போவாங்க, சில பேர் எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டாக போவாங்க. இப்போ அந்த ஃபங்க்ஷனல் மெடிசின் ஒரு கான்செப்ட் இருக்குது, ஃபங்க்ஷனல் மெடிசினுக்கு போகிறாங்க, வெல்னஸ் ஃபிசிஷியனுக்கு போகிறாங்க, அப்புறம் ஒபீஸாக இருந்தால் பேரியாட்ரிக் கன்சல்டன்ட் போகிறாங்க, பேரியாட்ரிக் சர்ஜரி போகிறாங்க. இந்த மாதிரி they get confused. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் வந்து அந்தந்த ஒரு கண்டிஷன் ஸ்பெசிஃபிக் டாக்டர்ஸை போகிறப்போ அவங்களோட வியூ ஆஃப் மேனேஜ்மெண்ட் வில் பி narrow focused ஆகும். Whereas it is body doesn't see like that. Body doesn't differentiate each organ. It's all interlinked. That's why all this comprehensive the metabolic related disease spectrum கொண்டு வரதுக்கு இந்த metabolic wellness clinics டாக்டர் பரணிதரன் கன்சீவ் பண்ணாரு. Really it is going to change how we manage diabetes. Not only diabetes, all the metabolic related diseases from obesity, hyperlipidemia, hypertension, cardiovascular disease, PCOS, everything. So, and also it's not last year the inauguration is Sonamari. Kauvery is not a multi-specialty hospital which will focus on tertiary care and surgeries inside the hospital today. We always want to reach out to the community and the society, and the mobile wellness clinic all the service பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. And it is always diabetes is a multi-system disease. In Mari metabolic clinic, it is a multiple different specialties are involved, multidisciplinary approach. That's why all our specialist doctors are there. Not only doctors, the nurses, the nutritionists, everyone is involved. I again congratulate Dr. Bharanidharan and team for having conceived the concept and putting it in place. And also I thank all our media friends for having come here on Sunday. So இந்த மெட்டபாலிக் டிசீஸோட அவேர்னஸ் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது உங்களோட பெரும் பங்கு இருக்கு. டாக்டர்ஸ் we will do our best, but it's all in your hands as well. Thank you. ஹாஸ்பிட்டலுடைய டயபெட்டிக் சென்டர் காவேரி மெட்டபாலிக் வெல்னஸ் கிளினிக் இங்கே இப்போ திறந்து வச்சுருக்கோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். டாக்டர் பரணிதரன் என்னுடைய டாக்டர், அதனால் அவர் கூப்பிட்ட உடனே வர முடியாதுன்னு சொல்ல முடியாது, வந்து தான் ஆகணும். அதனால் நான் உடனே வரேன்னு சொல்லிட்டேன். அவர் டாக்டர் மட்டும் இல்லை,
ஒரு நல்ல ஃப்ரெண்டு அண்ட் வெரி குட் ஹியூமன் பீயிங், அதான் நான் சொல்ல முடியும். ஸோ தேங்க்யூ டாக்டர் ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் occasion. Dr. Aravindan, very good friend of mine. லாஸ்ட் இயர் அவரை கூட்டிகிட்டு போய் என்னுடைய ரெடில்ஸ் மெடிக்கல் காலேஜெல்லாம் சுற்றி காமிச்சு அவர் ஒரு இனாகுரேஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ அப்போ அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு நல்ல ஸ்பீச் கொடுத்து அவர் எப்படிலாம் வந்தார், என்னென்னலாம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணணும், எப்படிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஸ்பீச்சை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தாரு. ஸோ நான் அதில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன், அட்மையர் ஆனேன். இன்றைக்கி திருச்சியில் மட்டும் இல்லை, சென்னையில், ஓஎம்ஆரில், கோடம்பாக்கத்தில், என்னுடைய வீடு இங்கே தான் ரங்காச்சாரி ரோடில் தான் முதல்ல இருந்தேன். இப்போ நான் ஈசிஆருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். என்னுடைய மெயின் யூனிவர்சிட்டி வேல்ஸ் யூனிவர்சிட்டி வந்து ரேடியோ ரோட்டில் இருக்குது. ஸோ முதல்ல என் வீட்டுக்கு பக்கத்தில் காவேரி ஹாஸ்பிட்டல் இருந்தது. இப்போது என்னுடைய யூனிவர்சிட்டிக்கு எதிர்க்க ஒரு 250 பெட் ஆரம்பிச்சாச்சு. இது 100லேருந்து இப்போ 300 பெட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தா இப்போ கோடம்பாக்கத்தில் ஆர்காட் ரோட்டில் இருக்க ஒரு 250 பெட் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே நாங்களும் ஒரு யூனிவர்சிட்டி எடுத்துகிட்டு வரோம் சார். நெக்ஸ்ட் இயர் வந்துடுது அதே ரோட்டில். ஸோ என்னன்னு தெரியல, நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ இல்லை அவங்க எங்கெங்கெல்லாம் இருக்கிறோமோ நாங்கள் வந்துட்டு இருக்கோம் வேல்ஸு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே இப்போது இந்த கிளினிக்கை திறந்தோன்னா டாக்டர் பரணி வந்து ஒரு புதுமையான ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து இந்த மெட்டபாலிக்கை கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே வச்சுருக்காங்க. நான் உடனே எனக்கு இதான் டைமுன்னு சொல்லிவிட்டு நானும் ஒரு செக் பண்ணிக்கிட்டேன். நல்ல வேலை எல்லாமே கரெக்டாக இருக்கிறாங்க. தேங்க்யூ. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய ஒர்க்கு போயிட்டுருக்கோம். பட் பரவாயில்ல. தேங்க் காட், தேங்க் டாக்டர், தேங்க் டு காவேரி ஹாஸ்பிட்டல். ஆல் வாஸ் வெரி குட். ஸோ இங்கே வந்தோன்னு பார்த்தேன், இன்றைக்கி மட்டும் ஒரு 350 பீப்புளுக்கு ஃப்ரீயாக டயபெட்டிக் டெஸ்ட் கீழே நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ன்றது வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறாங்கன்றது ஐ திங்க் காவேரி மட்டும்தான் நான் நினைக்கிறேன், வேறு யாரும் இல்லை. ஸோ அதனால தான் காவேரி நிறைய வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கு. டாக்டர் ப்ளீஸ் கீப் டூயிங் ஆன். எவ்வளோ சர்வீஸ் நம்ம பண்ணுறோமோ. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஹைதராபாத்தில் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பித்தேன். எவ்ரிடே அங்கே ஒரு 1000 பேஷண்ட்டுக்கு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ரெட்டில்ஸில் அடுத்தது ஒன்று ஆரம்பித்தேன், இங்கேயும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இன்னும் ஒரு 2 இடத்துல மெடிக்கல் காலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய சர்வீஸ் பண்ண நம்மளும் வளர்ந்துட்டுருக்கோம். அதனால் எவ்வளோ சர்வீஸ் பண்ணணுமோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றது இங்கே இருக்கிற டாக்டர்ஸ்கிட்டையும் கேட்டுக்கிறேன். நிறைய டாப் மோஸ்ட் டாக்டர்ஸ், நிறைய சர்ஜரி விவிஐபிஸ்க்கெலாம் பண்ண டாக்டர்ஸ்லாம் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸு. இவங்களோட இருந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு வெல்னஸ் கிளினிக்கை நான் திறந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ப்ரெஸ் அண்ட் மீடியா இங்கே வந்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் டாக்டர் கே பரணிதரன், சீனியர் கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட், காவேரி ஹாஸ்பிட்டல் ஆர்வார்பேட்லேருந்து பேசுகிறோம். இன்றைக்கி நவம்பர் 16, 2025 காவேரி ஹாஸ்பிட்டலில் ஒரு மெட்டபாலிக் வெல்னஸ் கிளினிக் அப்படின்ற ஒரு கான்செப்டில், ஸோ அதாவது நம்ம வளர்ச்சிதை மாற்றம், நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸ் தான் கேள்விப்பட்டிருக்கோம். டயபெட்டிஸோட மற்ற ப்ராப்ளமும் இருக்குது. ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், அது கூட ஹார்ட் ப்ராப்ளம் வருது, தைராய்டு இஷ்யூஸ் காம்ப்ளிகேட்டடாக வருது. இது எல்லாமே வந்து ஒரே இடத்துல அது இப்போ முன்னாடியெலாம் வந்து டிசீஸ் வந்தால் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதோட இன்றைக்கி வந்து வெயிட், ஒபிசிட்டி வந்து ஒரு பெரிய விஷயமா இன்றைக்கி இருக்குது. ஸோ அது எல்லாமே மேனேஜ் பண்ணுறது இந்த மெட்டபாலிக் வெல்னஸ் கிளினிக். ஸோ இதில் வந்து என்ன ஒரு புது விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இதில் வந்து டாக்டர்ஸ் கன்சல்டேஷன் இல்லாமல் ஸோ ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் செக்அப், அதாவது எப்படின்னா உங்களுக்கு டயட்டிஷியன் அண்ட் தென் ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ட் தென் சைக்காலஜிஸ்ட், மனநல மருத்துவர், இவங்க எல்லாமே சேர்ந்து டயபெட்டிஸ் வெல்னஸ் கொடுக்கறதோட
டயபெட்டிஸ் இல்லாமல் இந்த ப்ரீ டயபெட்டிஸ் இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து ஒரு 13 கோடி மக்களுக்கு மேலே ஆரம்ப கட்ட சர்க்கரை நோயில் இருக்காங்க. இவங்க எல்லாமே டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது ஸோ இவங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு இந்த டயபெட்டிஸ் இந்த மெட்டபாலிக் வெல்னஸ் கிளினிக் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்க போகுது. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா நம்ம நோய் வந்தால் அதை வந்து சரி பண்ணுறதோட நோய் வராமலே எப்படி தடுக்க முடியும், வெயிட்டை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ண முடியும், இதுதான் இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சஸ். ஸோ இதுக்கான ஒரு முழு பரிசோதனையை இங்கே கொடுத்து ஸோ அதுக்கான ஒரு சரியான ஒரு சயின்டிஃபிக்கான வழிமுறைகள் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மெட்டபாலிக் வெல்னஸ் கிளினிக் வந்து இன்றைக்கி காவேரி ஹாஸ்பிட்டல் ஆழ்வார்பேட்டில் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால் வந்து இன்றைக்கி எல்லா மக்களும் கண்டிப்பாக வந்து பயன்பெறுவாங்க அப்படின்றது நம்புகிறோம். 24/7 ஒரு ஹெல்ப்லைன் நம்பரோட அந்த மக்கள் வந்து அந்த இதில் வரும்போது அவங்களுக்கு இதை பயன் எல்லாமே பழவாங்க. ஆமாம், இதுக்கு தகுந்த ஒரு பேக்கேஜே இருக்குது. ஸோ அது வந்து டாக்டர் அனுபவம் போதே அவங்களுக்கு வந்து ஏன்னா பிகாஸ் மெட்டபாலிசம்ன்றது வந்து சுகர் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், அதே நேரத்தில் கணையத்தில் இன்சுலின் உற்பத்தி எப்படி இருக்குது, அவங்களுடைய போன் ஸ்ட்ரென்த், அந்த மசில்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அவங்களுடைய கொழுப்பு படிமானம் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்காக அதுக்கான ஒரு பர்சனலைஸ்டு வந்து ஒரு பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ அதில் அவங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்காக டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாமல் அவங்க வந்து அடுத்ததாக வந்து அவங்களுக்கு தேவையான உணவு பழக்க வழக்கம் எப்படி கொடுக்க முடியும், அதே நேரத்தில் இப்போ வந்து உடற்பயிற்சி, அதாவது என்னென்ன மாதிரியான எக்ஸசைஸ் அவங்க பண்ணணும், அது இல்லாமல் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டீம் ஆஃப் அது வந்து அவங்க ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் முடியாமல் அது வந்து தொடர்ந்து அவங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும்.